ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் பிறக்கும் போதே பல கனவுகளோட பிறக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ் அவங்க மேலே பெரிய பெரிய கனவுகளை காண ஆரம்பிச்சிடுறாங்கன்றத இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் காலத்தில் நம்மளால் நிறையவே பார்க்க முடியுது. அதுலேயும் என் மகனோ மகளோ ஒரு ஒயிட் கோட்டை போட்டுக்கிட்டு கழுத்தில் செத்தஸ்கோப் மாட்டிட்டு காரில் வந்து கெத்தாக இறங்கும் பொழுது என் பொண்ணு டாக்டர்னு சொல்கிறதே ஒரு பெரிய பெருமைன்றதால பேரண்ட்ஸ் குழந்தைங்க மேலே பெரிய கனவுகளை காண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் சில நேரங்களில் இந்த கனவுகள் எல்லாம் கனவுகளாகவே போயிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு பதிலாக என்ன படிக்கிறது? பெரும்பாலும் எனக்கு ரொம்பவே சயின்ஸ் மட்டுமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் பல பேருக்கு இந்த பயாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மேலே எப்பவும் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கத்தான் செய்யுது. ஒருவேளை நீட்டால் டாக்டர் சீட் மிஸ் ஆனாலும் இந்த பயாலஜியை பேஸ் பண்ணி பல கோர்சஸ் நம்மளால் படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபார்ம், எம்ஃபார்ம், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜின்னு பல கோர்சஸ் படிக்க முடியும். இதை பேஸ் பண்ணி பல கேரியர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பர்டிகுலராக இந்த பயாலஜியை பேஸ் பண்ணி ஃபார்மசி அப்படின்ற ஒரு கோர்ஸை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எப்போவுமே ஃபார்மசின்னு சொல்லும்போதே அச்சோ ஃபார்மசியா, இதை படித்தா என்ன பெனிஃபிட் இருக்க போகுதுன்னு யோசிச்சே பாதி பேர் இந்த கோர்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பட் பர்டிகுலராக இந்த கோர்ஸை வந்து எடுத்து படிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸு இதன் மூலிமா வந்து என்ன மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஒவ்வொரு மெடிசனும் விதவிதமான சைடு எஃபெக்ட்ஸை ஏன் கொடுக்குது, இந்த மெடிசன்ஸை மக்களுக்கு தேவைப்படும் போது சரியான அளவில் எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை இந்த கோர்ஸ் மூலிமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பை குட் சான்ஸ் இந்த கோர்ஸை வந்து நம்ம படிக்கவே நமக்கு பல மருத்துவ நிறுவனங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் லேப்ஸ், மெடிக்கல் ஷாப், ப்ளஸ் வந்து ரிசர்ச் சென்டர்ஸில் எல்லாம் நம்ம படித்து முடித்த கையோடவே நமக்கு பல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்காகவே வந்து காத்துட்ருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபார்மசி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு மக்கள் நலன் காப்பவர்கள் அப்படின்னு எப்பவுமே ஒரு தனி மதிப்பு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கான சரியான மெடிசன்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸையும் சேர்த்து கொடுக்கறதால பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய உயிர்களை காக்கும் ஒரு உன்னதமான பணியை செய்யக்கூடியவங்க இந்த ஃபார்மசி பேஸ் படிச்சுட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, இந்த நீட் மட்டுமே என்னோடய லைஃப், இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எப்போவுமே மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க இந்த பயாலஜியை பேஸ் பண்ணி நிச்சயம் நிறைய கோர்சஸ் படிக்க முடியும். அப்படி கோர்சஸ் படித்து அதன் மூலயமா நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதையும் யாரும் மறக்க வேண்டாம். எப்போவுமே நம்ம கைவசம் நிச்சயம் பல விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இப்போ இருக்கிற ட்ரெண்டான வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிருக்கு. ஸோ உங்களுடைய ஆர்வம் மற்றும் உங்கள் உழைப்பு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் இருக்கிறது எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் நிச்சயம் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளராக மாற முடியும். மனுஷனுக்கு நமக்கு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு கிரீடம் நமக்கு வேணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சின்ன ஃபார்முலா: செட் அ கோல் ஃபர்ஸ்ட், தென் பிளான் ஃபார் இட், புட் அ ஹார்ட் ஒர்க் 100%. ஸோ இந்த GPH அப்படின்ற இந்த ஒட்டுமொத்தமான இந்த ப்ராசஸ் மட்டுமே சக்ஸஸை நமக்கு கொடுக்கும். ஒரு வார்த்தை இருக்குல்ல, மனமே எல்லாம் நீ, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகின்றாய்.